ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் 4/5/2025 பிற்பகல் 1:20க்கு மேலே அஷ்டமி திதி தொடங்குது. நாளைய தினம் 5/5/2025 திங்கட்கிழமை மதியம் 1-2 வரைக்குமே அஷ்டமி திதி இருக்குது. பணவரவில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வளர்பிறை அஷ்டமி திதியில் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினம் இன்று மாலை கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு ரொம்ப உகந்தது. அப்படி உங்களால் இன்று மாலை முடியலைனாலும் நாளை தினம் 2 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்ததுன்னா பைரவர் சன்னிதானத்தில் 2 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ அல்லது நெய் ஊற்றியோ தீபம் போடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பைரவரை பார்க்க போகும்போது செவ்வரளி பூ கொஞ்சம், நெல்லிக்காய் 8, செவ்வாழை பழம் 8 இந்த எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கிட்டு போங்க. நெல்லிக்காயையும் செவ்வாழையையும் ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சு பைரவர் பாதத்தில் வச்சு உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த நெல்லிக்காயும் வாழைப்பழத்துலேருந்தும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க. இதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுங்க. மீதம் இருக்கக்கூடிய செவ்வாழை நெல்லிக்காயை கோயிலில் இருக்கிறவங்களுக்கு வருவவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க. நம்ம பண வரவில் நமக்கு முன்னேற்றம் வரணும்னு நினச்சாக்கா இந்த தானத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த தானத்தை செய்கிறதுனால உங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த தானத்தை வாங்கிட்டு போகிறாங்களா அவங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கும். அதுவும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே ராகு காலம் வரும். இந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சிறப்பான பலனை கொடுக்கும். இல்லைன்னா நாளைய தினம் கூட நீங்கள் 1 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. பைரவர் சன்னிதானத்திலே உட்கார்ந்து பைரவரோட மந்திரம் பைரவர் அஷ்டகம் சொன்னால் இன்னும் சிறப்பு. பைரவர் சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமோ நமக, ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமோ நமக இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னா அஷ்டகம் கூட நீங்கள் படிக்கலாம். பைரவர் அஷ்டகம் நீங்கள் படிக்கலாம். இந்த ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவ அஷ்டக பாடலை முழுமையாக நீங்கள் அந்த சன்னதியில் உட்காந்து படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வளர்பிறை அஷ்டமிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துலலாம் வளர்ந்து மேலே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசிர்வாதத்தோடு பைரவரின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த அஷ்டமியை நீங்கள் வளர்பிறை அஷ்டமியை தவற விடாதீங்க. வளங்கள் யாவும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் பைரவரை வணங்கலாம். கஷ்டங்கள் கடன்கள் தேய்ந்து போகணுன்னா தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் வணங்கிக்கலாம். வளர்பிறை அஷ்டமியோ இல்லை தேய்பிறை அஷ்டமியோ நாய்களுக்கு உணவு போடுறதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. ஜோதிடத்தின்படி நாய் பைரவருடைய ஒரு விலங்கு. நாய்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். நம்ம செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கும். நம் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும். நம்ம செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நம்ம மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கும். நாய்க்கு தேய்பிறை அஷ்டமியில் உணவளிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வளர்பிறை அஷ்டமியிலும் நீங்கள் உணவளிக்க மறக்க வேண்டாம். நாய்களுக்கு தெரு நாய்களுக்கு ராத்திரியில் கொஞ்சோண்டு சாதத்தில் வெல்லம் கலந்து கொடுத்தோம்னா நம்முடைய முன்வினை பாவங்கள் நீங்கும். நம்ம வளர்க்க நாய்க்கு உணவளிக்கிறதுங்கிறது நம்முடைய கடமை. ஆனால் எந்த பலன்களும் நமக்கு கிடைக்காது. இது தெருநாய்களுக்கு நம்ம உணவளிக்கிறது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டு நாய்கள் நம்ம வீட்டு உறுப்பினர்கள் மாதிரி நம்ம அவங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம சாப்பாடு கொடுக்கறது நம்மளுடைய அத்தியாவசிய கடமை, நம்முடைய முதல் கடமை. ஆனால் அது நம்ம வீட்டில் உள்ள நாய்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கோமே, அதனால எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னா அது பலன் கிடைக்காது. நீங்கள் தெருநாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. அதே மாதிரி தெருநாய்களுக்கு பகலில் கொடுக்கறத விட ராத்திரியில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகளை கணிக்கக்கூடியது. நம்ம நடந்து போகும்பொழுது விஷ பூச்சிகள் வந்தால் கூட நாய் குலைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? திரும்பி பார்த்து உஷாராகும். அப்போது ஒரு முறை நம்ம தெரு நாய்களுக்கு நம்ம உணவு அளித்தோம் அப்படின்னா காலம் முழுவதும் அது நமக்கு துணையாக இருக்கும். நாய் நம்ம பைரவரோட ரூபம் நமக்கு காவலாக இருக்குது. இருந்தாலும் தெரு நாய்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் நம்ம உணவு கொடுக்கறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அது அஷ்டமி நாளில் கொடுக்கறதுங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலனை, மிகுந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லை,
கடவுளின் வாகனமாக இருக்கக்கூடிய பைரவர், கடவுளோட வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு எக்காரணத்து கொண்டும் அசைவ உணவுகளை நம்ம கொடுக்கக்கூடாது. சைவ உணவுகளை கொடுக்கறது தான் நல்லது. அதனால் அஷ்டமி நாளில் எப்பொழுதுமே அசைவ உணவுகளை கொடுக்காதீங்க. நாய்களுக்கு கூட இல்லைங்க, நம்ம அறிஞ்சோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு புண்ணியம் தேர்றதுக்கான சிறந்த வழினா தானம். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். ஆனால் பசுமாடு, எறும்பு, காகம், நாய்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது நம்ம செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானம் முறையானதாக இருக்கணும். எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம தானம் கொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஜீவராசிகளுக்கு இந்த முறைப்படி தொடர்ந்து தானம் செஞ்சு வந்தோம்னா நம்ம செய்த பாவங்கள் மட்டும் இல்லை, நம் முன்னோர் செய்த பாவங்களும் நம்ம இப்போ பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கும் ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும். பசுமாட்டுக்கு நாட்டு வாழைப்பழம் 6ங்கிற எண்ணிக்கையில் வாங்கி வாரம் ஒரு முறை நம்ம தானம் கொடுக்கறது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி எறும்புகளுக்கு அரிசி மாவால் நம்ம காலையில் கோலமிடும்போது அதை எறும்புகள் எடுத்து சாப்பிடும். அப்போ அந்த அரிசி மாவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து நீங்கள் வாசலில் கோலம் போடுங்க, பல மடங்கு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எறும்புகளுக்கு உணவளிக்கிறதுக்கு நம்ம போய் தேடி போகணுன்னு இல்லை, காலையில் நம்ம வாசலில் அரிசி மாவால் கோலமிட்டாலே போதும். அந்த அரிசி மாவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து வாசலில் போடுங்க, மிகுந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். காகத்திற்கு அமாவாசையில் தான் நம்ம சாப்பாடு வைப்போம். ஆனால் தினந்தோறுமே நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிர், கொஞ்சம் எள்ளு கலந்து வச்சோன்னா நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். பாவம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இப்போ சொன்ன ஜீவராசிகளுக்கு இது நாள் வரைக்கும் எப்படி நீங்கள் உணவு வச்சுருந்தாலும் இனிமேல் இந்த முறையில் நீங்கள் உணவு வச்சு பாருங்கள். வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் விரைவாக உண்டாவதை நம்மளால் நிச்சயம் உணர முடியும். இது நாள் வரைக்கும் செய்யலைனாலும் இனி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்ட வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.